கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல தோல்விகள், இழப்புகள், பயங்கள், பலவீனங்கள் இவற்றை சந்தித்து கொண்டு இருக்கிறபடியினால் என்றைக்கு இவைகளுக்கு முடிவு உண்டு என்று அங்கலாய்த்து துக்க முகமாய் காத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். துக்கமுகமாய் இருக்கின்ற உங்களை நகைக்க பண்ணியும் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றியும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கண்ணீரை களிப்பாயும் சஞ்சலத்தை சந்தோஷமாயும் மாற்றியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாய் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாராளை குறித்து பார்ப்போமானால், சாராள் முதிர் வயது முதிர்ந்தவளும் பெண்களுக்கு உரிய வழிபாடுகள் நின்றவளுமாய் குழந்தை இல்லாதவளுமாய் மிகுந்த சஞ்சலத்தோடு இருக்கின்றாள். கர்த்தர் சாராளுக்கு நிச்சயமாக ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் சாராளோ நம்பிக்கையற்றவளாய் விசுவாசமற்றவளாய் சொல்லுகிறாள், நான் கிழவியும் என் கணவர் முதிர்ந்த வயது உள்ளவருமாய் இருக்க எனக்கு பிள்ளை பெறுவது எப்படி என்று கூறுகிறதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்விலும் கூட அநேக வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் அவைகளுக்கான பதிலை எதிர்பார்த்து நீண்ட நாளாகியும் ஒரு நன்மையும் இல்லையே, எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்று நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களின் அவிவிசுவாசங்களை மாற்றுகிறார். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த சாராள் ஈசாக்கை பெற்றவுடன் சொல்லுகிறாள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று. இன்றைக்கு நீங்களும் எந்த காரியத்தின் நிமித்தமாய் காத்திருக்கிறீர்களோ அவற்றுக்கு நல்ல பதிலை தந்து உங்களையும் நகைக்க பண்ணுவார். உங்களின் நம்பிக்கை வீண் போகாது. உங்களின் காத்திருப்புகளுக்கு இன்றைக்கு பலனை தந்து ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாய் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது தன் மகன் அப்சலோமாலும் தான் நம்பி இருந்த ஆலோசனைக்காரன் அகித்தோபேலாலும் பல வழிகளில் ஏமாற்றப்பட்டு வஞ்சக சூழ்ச்சிகளினால் கட்டப்பட்ட நிலையில் இருக்கையில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கையில் தாவீதும் சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுதார்கள் என்றும் அதை கண்ட கர்த்தர் அகித்தோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். அப்பொழுது தாவீது பாடுகிறார், சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் இடைக்கட்டினீர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், நீங்கள் அதிகமாய் நேசித்தவர்கள் எழும்பி உங்களை ஏமாற்றி இச்சகம் பேசி எதிரான பல சூழ்ச்சிகள் செய்து உங்களின் ஆசீர்வாதங்களை கெடுக்க நினைக்கும் எவைகள் ஆனாலும் அவைகளின் ஆலோசனைகளை அவமாக்கி போட்டு உங்களின் கண்ணீர் நிலையை மாற்றி மகிழ்ச்சியினால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக இரட்டை களைந்து மகிழ்ச்சியாக்குகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே மொர்தெகாயை குறித்து பார்ப்போமானால், தன் இன மக்களுக்கு எதிராக அழிக்கப்படும்படியாக சதி திட்டங்கள் அரண்மனையில் நடக்கிறதையும் அதற்கு காரணமானவர்களை குறித்து மிகுந்த துக்கத்தோடு இரட்டுடுத்தி தேவ சமூகத்தில் மன சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் முறையிடுகிறான். கர்த்தர் மொர்தெகாயின் சஞ்சலத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆமானின் காரியங்கள், சதி திட்டங்கள் யாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். அங்கே மொர்தெகாய் அரண்மனையில் பெரியவனாய் உயர்த்தப்பட்டான். சகல நாடுகளிலும் அவன் பெயர் பேசப்பட்டது. யூத ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. மேன்மேலும் பெரியவனானான் என்று சொல்லி வாசித்து அறிகின்றோம். உங்களின் வாழ்க்கையிலும் அநேக வழிகளில், பணியிடங்களில், குடும்பத்தில், உறவுகளில் ஆமானை போன்று பல எதிர்ப்புகள், போராட்டங்கள், முன்னேற விடாதபடிக்கு தடைகள், பிரிவினைகள் போன்றவைகள் காணப்படுகிறதே என்று அநேக நாட்களாய் கண்ணீரோடும் உபவாசித்தும் தேவனை நோக்கி முறையிடுகிற உங்களின் இரட்டை இன்றைக்கு களைந்து போட்டு சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு விரோதமாக எழும்பினர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி கனம் பண்ணி ஆசிர்வதிக்கிறார்.
எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் வியாதிகளோ, பொருளாதார குறைவோ, மனதளவிலும் உறவுகளிடையேயும் போராட்டமும், சமாதானம் சந்தோஷம் இல்லாமலும் வேதனைகளோடு கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை நகைப்பினாலும் சந்தோஷம் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஊடாய் கடந்து போவீர்கள் ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களின் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய வாயை நகைப்பினாலும் கம்பீரத்தினாலும் நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.